சார் சமீபத்தில் அந்த திருப்பூர்ல நடந்த ஒரு கொலை, அதை தொடர்ந்து நடந்த என்கவுண்டர், உண்மையிலேயே பின்னணியில் என்ன நடந்துச்சு சார்? ஏன்னா எதுவுமே நம்ப முடியாத விஷயமா தான் இருக்கு. விசாரிக்க போன போலீஸ்காரங்களை ஒருத்தவங்களை வெட்டி கொள்வாங்களா? வெட்டி கொன்றதுக்கு அப்புறம் அவங்கள இவ்வளோ பெரிய ஒரு குற்றவாளின்னு தெரிஞ்சு போலீஸார் அசால்ட்டா டீல் பண்ணி அவர் என்கவுண்டர் பண்ணுவாங்களா? இது எல்லாமே ஒரு ஏதோ மூடின ஒரு விஷயமாவே இருக்கு சார். ராத்திரி 11 மணிக்கு முந்தா நாள் நைட்டு அவர் பெட்ரோல் வெஹிக்கிளில் அவர் சண்முகம் டியூட்டியில் இருந்திருக்காரு. அந்த பெட்ரோல் வண்டியில் டிரைவரை அழகுராஜான ஒரு கான்ஸ்டபிள் இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் இந்த மடத்துக்குளம் எம்எல்ஏ மகேந்திரன் அவங்களோட தென்னந்தோப்பு, அந்த தென்னந்தோப்பில் அங்கே வேலை செய்கிறதுக்கு ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க. மூர்த்திங்கிறவர், அவர் மனைவி, அவரோட 2 ஒரு பையன் தான் முதல்ல வராங்க. அப்போ இவர் பார்த்து விசாரித்து அவங்கள வேலைக்கு சேர்த்துறாரு. அவங்க அங்கேயே தங்கியிருக்காங்க, தங்கி வேலை செய்கிறாங்க. இவர் கொஞ்சம் தண்ணி அடிப்பார் போலுக்கு, ஒரு பையனை தண்ணி அடிப்பாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் போலுக்கு. இன்னொரு பையனும் இப்போ வந்திருக்கான் சமீபத்தில், 15 நாளைக்கு முன்னாடி இன்னொரு பையனும் அங்கேருந்து வந்திருக்கான். இவங்களுக்கு சொந்த ஊர் எதுன்னா வேடச்சந்தூர்னு சொல்லிட்டு திண்டுக்கல் பக்கத்தில், அந்த ஊரை சேர்ந்தவங்க இவங்க. அவன் வந்ததுக்கப்புறம் டெய்லி நைட்டு தண்ணி அடிச்சுட்டு இந்த 2 பையங்களும் அவங்க அப்பா கிட்ட தகராறு, அவங்க அப்பாவும் திருப்பி தகராறு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சொல்லப்படுது, உண்மை எனக்கு விசாரணையில் தெரிய வரும், ஏதோ சொத்து இருக்குதாகவும் அந்த சொத்தை அவங்க கேட்டு எழுதி கேட்டு இவர் தரமாட்டேன்னு சொல்கிறதுனால இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. முந்தா நாள் நைட்டு தண்ணி அடிச்சுட்டு இது மாதிரி எங்களுக்குள்ள இந்த பிரச்சனை திருப்பி வந்திருக்கு. வந்ததில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பையங்க அவங்க அப்பாவை வெட்டிட்டாங்க. வெட்டி அவருக்கு முகத்தில் தலையிலலாம் காயம், ரத்தம் வடியுது. அப்போ அந்த தோட்டத்துக்கு ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருக்கார். அவர் இந்த விஷயம் தெரிஞ்சு பார்த்துட்டு உடனே 100க்கு ஃபோன் பண்ணுறாரு, 100க்கு ஃபோன் பண்ணோன்னா அது திருப்பூர் கண்ட்ரோல் ரூமுக்கு போகுது. கண்ட்ரோல் ரூம்லேருந்து அவங்க அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இது மாதிரி இந்த இடத்துல பிரச்சனை, இந்த தோப்பில் தென்னந்தோப்பில் இந்த மாதிரி அப்பா பிள்ளைங்களோ பிரச்சனை, வெட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே இவங்களுக்கு மைக்கில் சொன்னோன்னா இவங்க இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. வண்டி எடுத்துகிட்டு அங்கே போய் பார்த்தா இவர் காயத்தோடு இருக்கார், அவங்க அப்பா மட்டும். அப்போது ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு. அவரை காப்பாற்றணும், வயசானவர், பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால் அவருக்கு காப்பாற்றணுங்கிற நோக்கத்தில் ஆம்புலன்ஸ் அவர் வளைக்கிறதுக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் இந்த பையங்க மறைஞ்சிருக்காங்க, ஒளிஞ்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு வச்ச உடனே ஆம்புலன்ஸ் உடனே இவரை வெட்டாருங்க, அருவா எடுத்து துரத்துறாங்க.